காவியங்கள், நன்னூட்கள், மனைவிக்கானம், இதிகாசங்கள் இவையெல்லாம் கற்றுணர்ந்த கனகனவான்களும் பெரியோர்களும் ஆண்டோர்களும் வீட்டிருக்கக்கூடிய சபைக்கு எங்க நாடக மன்றத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கனம் கேளிக்கை என்னவென்றால் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் நம்பர் 07 அனந்தபுரம் ஊராட்சி கைலாசபுரம் கிராமத்தில் வீர பாஞ்சாலி அம்மனுக்கு அக்னி வசந்த விழா ஏற்பாடு செய்து 16 இரவுகள் நடத்திருக்கின்றார்கள். திருவண்ணாமலை வட்டம் போத்ராஜா மங்கலம் ஸ்ரீ கிருஷ்ணா தெருக்கூத்து மன்றத்தினரால் ஆசிரியர் திரு மு கந்தசாமி, நிர்வாகிகள் என் ஆதிமூலம், எஸ் பவன்குமார் இவர்கள் முன்னிலையில் இன்றிரவு 5ஆம் நாள் இரவாக நடத்தக்கூடிய நாடகம் பகடல் துகில் அம்மன் வஸ்திரவங்கம். நாடகத்துக்கு முதலாளி வண்டிக்கிறார், நைசா வேலை வாங்கி நீங்க கோயில் அமக்கிறாங்களா? யாரப்பா நீ? என் பேரை கேட்டு என்னப்பா பண்ண போற? என் வேலை கொடுக்கலாம் தான். வேலை என்னைக்கு? இன்னைக்கு தான். எந்த இடத்துல செய்யணும்? இங்கதான் செய்யணும். லைட் வெளிச்சத்துலயா? ஆமா, அந்த லைட் வருஷத்துல தான் செய்யணும். சரி, அப்புறம் பாத்துக்கலாம். காவலாளி வேலை செய்யணும். காவலாளி வேலையா? ஆமா. என்ன வேலை செய்யறீங்க? நான் காவலாளி வேலை செய்யணும். நாங்க என்ன பண்றீங்க? நான் லைட் கட்டி லொட அம்புடான்றீங்க. 9:10 ஆச்சுனா சரி தெருக்கூத்து நடத்துறேன்டா. எங்க கூத்து நடத்துறீங்க? கூத்து 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 கூத்து. ஆமா. அப்படியா? ஆமா. கூத்து தர்மராஜா கூத்து. ஓ, தர்மராஜா கூத்தா? ஆமா. சரி, ஆடவர் எத்தனை? நாங்க ஆடவர் இருக்கோம். நீ யாருன்னு கேட்டுறல? அம்மா, எங்களை யாருன்னு கேட்டியா? இதெல்லாம் முடிஞ்சாதானே ராஷ்டிரம் ஒண்ணு கேட்பேன். சரி, என்ன கேட்க வர? நீங்க யாரு? எத்தனை பேரு கூத்தாடுறவங்க? நான் ஆடவர் 16 பேரு. பொம்பளை யாரு நகராங்களா? 2 பேர் தான். யார் யாரு? 2 பொம்பளை யார் யாரு சொல்லு? சுதி, மதி, கதி. ஓ, அவங்க வந்து அம்மா. அவங்கள முன்னிறுத்தி அம்மாவை முன்ன விட்டுட்டு பின்னாடி ஆடக்கூடிய, பின்னால நீங்க ஆடக்கூடிய தேவருக்கு அடியாக்கள். எப்படியா மக்கள் அண்ணீங்க? எப்படியா மக்களா? ஏய், தேவருக்கு அடியாக்கள். தேவருக்கு அடிக்கல் நீங்க தானா? ஆமா. தில்லையில காளிகா தேவியோடு மேலே சிவபெருமான் திருநடம் புரிந்தார் அல்லவா? ஆமா. அது வந்து திருக்கூத்து. தில்லையில திருநாடினம் புரிந்ததா? காளிகா தேவியோடு திருநடம் புரிந்ததால் திருக்கூத்து. அதை ஒட்டி நாங்கள் தெருவின் மூலமாக ஆடுவதால் இது தெருக்கூத்து. தெருக்கூத்து நடத்துறவங்களா நீங்க? ஆமா. தெருவுல நடத்துறதுனால தெருக்கூத்து. ஆமா. கரெக்டா புரிஞ்சுக்கணும். நானு இப்ப சொல்றேன் பாருங்க நாடகத்துக்கு. இப்ப நான் சொல்லிட்டா, என் பேர் வந்து அகட விகட கட்டிக்கார தொப்பா கூத்தாடி. பேரு அதான் பேரு மட்டும் நீட்டா வச்சுக்கிற, ஆளு மட்டும் குட்டியாகிற. பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வகுத்து வச்சுக்கிறவங்க உள்ளக்கிறாங்க. தொப்பை எங்க காண? தொப்பை கூத்தாடி இல்லையே, எதுவுமே இல்லையா? ஆமா. சரியே, இப்ப என்ன பண்ணலாம் சொல்லு? சம்பளம் காவலாளி வேலை செய்யணும். சம்பளம் எவ்வளவு கொடுக்குற? இப்ப ஆரம்பிச்சு போய்து வரைக்கும் செய்யணும். சம்பளம் எவ்வளவு கேக்குற? எவ்வளவு கேக்குற? உன் பொண்ணு தாரியா? என் பொண்ணு அது பின்னாடி ஓதுவான். நம்ம கைவன ஒரு டைம்ல சேவார்த்தனை செய்யறதுக்கு ஆளுவோட சம்பளம் மேல போட்டு தரியா? ஆமா. சரி, நாடகத்தை துவங்க வேண்டும் என்றால் கழிவு கடவுள் விநாயக பெருமானை வேண்டி முன்னிறுத்து. விநாயக பெருமானுக்கு அருமையான வந்தன வழிபாடு. விநாயக பெருமானுக்கு வந்தன வழிபாடு செய்தியா? டேய், சரஸ்வதி தேவி அம்மனை வேண்டி முன்னிறுத்து. அந்த கேட்ல தான் பஸ் கேட்டு
முடியும். அருகாமையில இருக்கக்கூடிய நலம் உண்டாகட்ட எழுந்துரு. அருகாமையில இருக்கக்கூடிய என் பாதத்தை படிப்படியால் பல்லாண்டு வாழ்க. அருகாமையில இருக்கக்கூடிய கல்லு பல்லா மண்டையினுக்கு காவலானே சொல்லு. ஒண்ணு இல்ல இல்ல அதனால அப்படியே வாப்பார மாதிரி இருக்கு. நான் 20 வரைக்கும் ரூபாயா போடா. அட ராஜாத்தி ராஜா மகன் ராஜதுரியோதனே போதையை போட்டு சோடா அடியக்கூடிய டெல்லி வாச்சாம் யார் வந்தாலும் வா என்று வணக்காதல் வணக்காமடி சேகரன் துரை துரியோதன மன்னர்க்கே மன்னன் நாதன் அங்கு சாதத்தை சிறப்போடு ஆண்டு வரக்கூடிய யார் வந்து எதை கேட்டாலும் ஆறி வழங்கக்கூடிய கொட்டை வல்ல கர்ண மகாராஜா இந்த மூலகம் அச்சா சௌகம் ஏய் சௌகம் வந்து பாரு அப்படிடா அப்படிடா அப்படிடா
அதான் முடிச்சிட்டேன். சமகம் ஆ, ஏய் ஓய், பேர் திருமணம் கட்டினா சொல்றேன் பாரு, திருப்பனா? ஏய் அட கண்ணா ஜாகோனி மாமா தானே மாமுடே கண்ணா ஜாகோனி மாமா ஏய் தந்தை திருநாட்டு மன்னனுக்கும் தாய் காந்தாரி அம்மிக்கும் ஆன பிறந்த சூரிய பேரிலே சூரியாத்திர மகள்தாக்கு யாரிலியான் வேகோ சுசாந்திர புலி தந்தரிகடல் மூலா கண்ணம் எத்திக்க பாதைகாத கடல் மூலா கண்ணம் அதமுடினா ஏ விட்டுருவா ஆடா அவனுக்கு பாடுறா கத்தி அம்மா. ராஜா இவனுக்கு பாடுறா கத்தி அம்மா, நீ இது கரையாதுங்க. செபகா இதெல்லாம் கட்டி பாரு சித்த சபை இந்த பாரு ஆ, அபிதானம் விளக்கம் காதல் விளக்கம் சபை இருக்கு, வழுக்கு. வா, விளக்கா சபை இருக்கு. நான் விளக்கு கூத்துனுக்குறான் விளக்கமா எடுத்து சொல்லு. செபகா விளக்கம் வேண்டும் ஆமா. என்னுடைய அபிதானா ஆ, சொல்ல மாட்டேன் போடா போடா சொல்ல மாட்டேன்டா சொல்லு மகாராஜா. சொல்ல மாட்டேன் இன்னொரு முறை சொல்லு மகாராஜா. செபகா அபிதானம் என்ன தெரியுமா ஆ. சொல்ல மாட்டேன் போடா சொல்றியா, சொல்லு. சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன். சொல்றியா, சொல்லு. சிதம்பரா, சொல்லாம என்ன சொல்ல மாட்டோம். போடான்ட்டு என்னையும் நான் கூப்பிடுறேன். காந்தார தேசத்தை ஆ, ஆண்டு வரக்கூடிய ஆ, அபிதானம் தகுதி மகாராஜா ரைட்டு. தானவ கோடி மாலங்கன் அரியா கண்ணங்க கோடி மாலங்கன் அரியா கண்ணங்க பக்கதோலட்டலட்டம் சகோதரமவன வெல்லாம் இக்கவே அழுத்திக்காக்கும் ஏன்மையாச்சு அதத்தை பெற்றோர்க்கெல்லாம் கனி போல் விளங்கும் அவள் அடி அவர்களை காத்திடவே சங்கரன் மீறி அறியே பாபா
தம்பி துட்டாதவன் அண்ணா சேமந்தானே சாமந்தா அண்ணா வாய் மாமா ஓய் ஐயா ஒரு 5 ரூபாய் சம்பளக்காரன் மரியாதை கொடுக்காம இருக்கிறான். நீ எல்லாரையும் மரியாதை பார்த்திய, எனக்கு மரியாதை கொடுத்தானா? ஏண்டா என்னப்பா மரியாதை கொடுக்க? ஏன் மாமனுக்கு என்ன பண்றேன் இப்ப? மரியாதை ஏன் கொடுக்கல? சரி என்ன பண்றோம்? மரியாதை கொடுறா. வரவேற்புடா. என்ன பண்ணணும் இப்ப? அத தேடுறா. வாயெல்லாம் பட்டிக்குது. அட மாமா, அட மாமா. ஏண்டா முக்கால் இங்க தாங்கிடா. ஏன் இது பண்ண? ஏண்டா முக்கால் இங்க இருக்குது. மாமனுக்கு மரியாதை கொடுக்கறத போடா. ஓய் பச்சை பாண்டவனுக்கு பாதுகாப்பு. விஜயா கர்மம் கொண்டு அந்த வீரமும் பரமனே. இல்லாத தர்மன் ராஜதுய யாகத்தை தான் இன்னும் கொஞ்சம் நாள் சென்றான் இந்த குமலையும் மாறுவாரே. அந்த பாண்டவனுக்கு போனால் வாகட்டம் என்று பாதி நாட்டை கொடுத்ததால் வீரத்தினாலும் மகிழ்ச்சினாலும் சிறப்பினாலும் பெருமையாலும் மிஞ்சி போய்விட்டார்கள். இப்ப என்ன செய்யணும்? இந்த உலகிலேயே யாரும் செய்யாத நேற்றைய தினத்திலே ராஜதுய யாகம் வேள்வி செய்தார்கள். சாம்பராஜ வட்டம் கட்டி விட்டான். ஆமா, அதனால் அன்னவரே இன்னும் கொஞ்சம் நாள் சென்றால் இந்த ஜகம் முழுவதும் அவர்களே அரசு புரிவார்கள். அதனால இப்போ பாண்டவர்களை ஈடடிக்க வேண்டும். தகுதியான யோசனை யார் சொல்வது? என்ன சொல்லி நாய் இப்ப மருக வந்து யாரு? என்ன சொல்லி நாங்களும் நாயா? வந்து அவர் என்ன கேட்டாரு உங்களை? ஏய் பாண்டவரை ஈடடிக்க வேண்டாம். அதுக்கு ஐடியா தானே கேட்டாரு. ஆமா நான் சொல்றேன் ஒரு ஆளா சொல்ல போய் என்னண்ட புத்தி கேட்டா அடா அவரவருக்கு அர்ஜென்ட். அட நம்ம சொல்லலாம் என்ன? உன்னுடைய கருத்தை சொல்லு. செல்வம் பயிர்கண்டு பல்குடன் நீ இருக்க அருமையை பார்த்தா தாய்மான் செய்கின்ற ஆட்சியை பார்த்தால் நாம் செய்கின்ற ஆட்சியை பார்த்தால் சூரியன் வருகின்ற போது அந்த சந்திரன் உணவு எப்படி மங்கி போய் காட்சி அளிக்காம இருக்கிறதோ அது போல நம்ம ஆட்சி மங்கி போய் இருக்குது. நான் என்ன சொல்ல போறேன்? அதான் உங்க கருத்து. ஆமாண்ணா. ஆனால் தம்பி துரியோதனன் சொல்ல மன்னவன் தருமராஜன் யாகம் செய்து பின்னிலம் மண்ணிலம் அவரையே கீர்த்தி பெற்றார். அவர் ஒப்பாக உலகில் யார் அவரே குதங்கட்டி ஆகுவாரே.
நேற்றைய தினத்தில் யாருமே செய்ய முடியாத ராஜசூயாக வேள்வியை செய்து இந்த உலகத்தை அவரே துதங்கட்டி ஆழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமா, இன்னும் கொஞ்ச நாள் போனால் அவரை வெல்ல முடியாது. எப்படியாவது அவர்களை ஈடொழிக்க வேண்டும் தம்பி, ஈடழிக்க வேண்டும். ஆமா, அதான் உங்க கருத்து. அதுவே என்னுடைய கருத்து. மாமா, ஓய் மருகா, உன்னுடைய கருத்து சொல்லு மாமா. ஓய் மருகா, அட ஏய் குரு பவன் நிலத்தா. இருக்கிறது. என்னுடைய ஆட்சியை பார்த்தால் ஏர் ஓட்டக்கூடியவன் இணைத்து விட்டான். ஓட்டக்கூடிய கிடா இட 2 மாடா பாலால் தட்டி ஓட்டக்கூடியவனே மைத்துன முறை கொண்டாடுமாவோ. அது மட்டுமல்ல, ஒரு கானகத்திலே சிங்கமானது குகைக்குள் உறங்கி கொண்டிருந்தால் மதம் கொண்ட யானை தன்னுடைய துதிக்கையால் தட்டி எழுப்புமா சிங்கத்தை. அது போலவும் யானை போல் மதம் கொண்டிருக்கிறான், சிங்கம் போல் குகைக்குள் இருக்கிற. அதே சிங்கமானது வெளியே வந்தால் யானை எங்க இருக்கோ பதுங்கி விடும். அது போல இருக்குது உன் ஆட்சி. அதான் உங்க கருத்து. இதுதான்டா என் கருத்து. அடங்கி நாம் இருந்தோம் பூமியை முழுவதும் சாதிக்க கூடாதன்று ஞாபகமாய் அவர்கள் செல்வோம் நீக்கவார் உபயம் மருகா, நேற்றைய தினத்திலே என்ன பண்ணா ராஜசூயாகம் என்ற வேள்வி செய்தான். ராஜசூயாக வேள்வி செய்துவிட்டு மேல் மாடியில் இருந்து கொண்டு அந்த திரௌபதி தலைவாரிக் கொண்டு என்ன செய்தா? என்னவோ பிறவிலேயே என் தகப்பன் நான் குருடி என்றாலாம் தல பிள்ளையும் குருடா குடா என்று நகைத்து விட்டார். எப்படியாவது இழுக்க வேண்டும், இவருடைய செல்வத்தையோ பறிக்க வேண்டும். அதற்கு ஆலோசனை தகுதியான யோசனை யார் சொன்னது? எலும்பு துண்டுக்கு நாய் வச்சுக்கிது அது மாதிரி. ஏண்டா இப்ப மருக எலும்பு துண்டு நாய் துண்டு அதாவது ஈடு இல்லாத போட போட உன்னை எங்க வைக்கணும் நாங்க வச்சுக்கிறேன். ஓய் மருகா, ஒவ்வொரு ஆளுகளே அண்ணா உன்னுடைய கருத்தை சொல்றான். சரி
பாண்டவர்களுக்கு பாண்டவரை வெல்வதற்கு அந்த பாண்டவர்களை ஈடழிக்க வேண்டும். பாண்டவர்களை ஈடழிக்க வேண்டும். யானையின் பேரிலும் தேரின் பேரிலும் ஏறி கொள்வதற்கு அண்ணா உபாயம் உண்டு. வஞ்சனை, சூது, பகடை இதனால் தந்திரமா வெற்றி அடை செய்வதற்காக நடு விட்டு குத்தவனுக்கு நமது மாமா இருக்கும்போது அப்படி சொல்றவா கவலைப்படுற அறிவாய் மாமா வச்சு எது ஆலோசனை பண்ணலாம். அப்படியா? ஆமா நீ போய் வா. அண்ணா தம்பி துரியோதனா, உன்னுடைய கருத்தை சொல்லு. என்னுடைய கருத்து முருகனையால் இழந்த உயிர் கொஞ்ச பஞ்சவரை சரிவரு பேஜென்று கண்ணனான் இருக்கும் போது மற்ற விஷயங்கள் பேசலாமோ? அந்த பஞ்ச பாண்டவர்களை கொல்லுவதற்காக அசுவசேனன் என்று சொல்லக்கூடிய நாகத்திற்கு ஒரு நாளைக்கு 1000 துளி பால் கொடுத்து உயிர் வளர்த்து கொண்டிருக்கிறேன். அப்படி நான் இருக்கும் போது உன்னுடைய தம்பி என்னடான்னா இந்த ஜகுனிய பத்தி பெருமையா பேச போறான். நீ ஒரு பக்கம் இரு, இந்த ஜகுனி நான் என்னன்னு பாத்துட்டு வரேன். கைட்டு போயில உன்னங்கடா கர்ணனா உன் கதை இப்ப சொல்றேன்டா. யார் கதையா? உன் கதைடா. என்ன சொல்ல மிக்கவே சலிந்து பாதனை விழுந்து ஐயோ ஆண்மையை போட்டுள்ளோம். இல்லாமல் கர்நாட்டின் பார்த்து பேசலாம். இன்னும் படவேடு மகாத்மா பாஞ்சாலபுரம் சென்றான். வில்ல வளர்த்தா எங்களால வளைக்க முடியல, வந்துட்டான். இவன் போய் வில்ல வளைக்கணும், வில்ல வளைச்சா நான் அறுபட்டு ஆகாயமாக சென்று வெறிநாய் மண்ண கவனா எப்படி காப்பான் அது போல கவிட்டான். அதன் பிறகு அர்ஜுனன் வந்தான், வில்ல வளர்த்தான், திருமணம் செய்தான். அங்க புடுங்காதவன் தான் இப்ப புடுங்க போற ஒரு கண்ணையால் என்றான். ஏ கர்ணா சண்டைக்கு என்னது சண்டைக்குறா பாண்டவரை ஈடழிக்க வேண்டும் என்று நான் யோசனை கேட்டான். என் படியே மடிஞ்சு போயிடும் பழுகுது. வந்து அவங்கள சாவடிக்கிறது பிளான் பண்ண நீ அந்த காயவனை பாண்டவர்களை ஈடு ஒழிக்க தம்பி துரியோதனா, அண்ணா நான் வேணுமா உன்னுடைய மாமா வேணுமா? அதானே மாமா எவ்வளவு வாங்கிக்குவான். நீ பக்கத்துல இரு, அவன் என்ன ஆலோசனை வச்சு செஞ்சுக்கிறான். நீ ஒரு புறமா இரு. அப்படியா? சரி இருக்கட்டும்.
என் கருத்து வேண்டுமா? உங்க கருத்து தான் மாமா. என்னது? அனுப்பிட்டேன் எங்க அண்ணனை. அடா போயிட்டானா? கூப்பிட்டா என்னதுக்கா? அடிவிய மகனே. சரி உங்க மாமா உங்க கருத்து தான் வேணுமா? ஆ உங்க கருத்து தான் வேணுமா? அவன் அண்ணனை நீ உள்ள போய் நாங்க பாத்துக்கிறோம்ட்டாரு. ஓய் மருகா. ஆமா பாண்டவர் அழைக்க வேண்டாம். பாண்டவர்களை இழக்க வேண்டும் என்றால் எப்படி அழைக்க வேண்டும்? ஓய் மருகா. மாமா பாண்டவர் விஷயம் இந்த ராஜபட்டில் இங்க பேசக்கூடாது. ஏன் யாராவது வருவாங்க, யாருன்னா வருவாங்க, வீதியில போறவங்க கூட கேட்பான், பாண்டவர் பாண்டவர் இடத்தில் உரைத்து விடுவான். அதனால் இந்த விஷயம் இங்க பேசக்கூடாது. தோட்டத்துக்கா போய் பேசிட்டு வாங்க. எங்க குசு குசு குசுன்னு பேசுங்க. தோட்டத்தாண்ட வேணாம். டேய் டேய் நீ செல்வது அந்த இடம். எங்களுக்கு ஒரு மண்டபம் இருக்குது, என்ன மண்டபம்? அந்தரங்க மண்டபம், ஓ ஆலோசனை மண்டபம். ஆலோசனை மண்டபம். அங்கு சென்றுதான் பேசணும். சரி வர்த்தக வியாபாரிகள் யாரும் அஸ்தினாபுரத்தில் விழக்கூடாது. நாம் ரகசியமா அங்க போய் பேசணும். எல்லாம் அங்க தெரிஞ்சிடும் பேசணும். அதனால அங்க போய் பேசலாம். எந்த விஷயம்? ஆகட்டும், ஆகட்டும்.